இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்காக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இதில் நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கோட தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கணும். கட் பண்ண போகிறோம். 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நமக்கு திக்காக இருந்தால் தான் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே இனி ஒரு பவுலில் கூல் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த கூல் வாட்டரில் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கூல் வாட்டரில் இது 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா சோக் ஆகணும். இது இனி இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் கழிஞ்சாச்சு. இனி நம்ம இந்த கூல் வாட்டரில் இருக்கிறத எடுத்து ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த ஹாட் வாட்டரில் இருக்கட்டும். ரொம்ப கொதிக்க தண்ணியாக இருக்க வேண்டாம். லைட்டாக ஹாட் வாட்டராக இருந்தால் போதும். அப்போ நமக்கு இந்த உருளைக்கிழங்கு உள்ளே லைட்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம அந்த ஹாட் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி வடித்ததை இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மேலே போட்டு அந்த ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கலாம். இனி இதை கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த ஈரம் நல்லா வாடணும். வாடின பிறகு நாம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது நாம் இனி ஆயில் விட்டு மிதமான தீயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சு ஆயில் சூடாகிட்டு இருக்கு. ஆயில் ரொம்ப கொதிக்க வேண்டாம், மிதமான தீயில் இருக்கணும். இப்போ ஆயில் சூடாகியாச்சு. இதில் நாம் காய வச்சு வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நாம் டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் மிதமான தீயில் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை இந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம வச்சு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம இன்னொரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆகியாச்சு. லைட்டாக கோல்டன் கலர் வருது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக குலுக்கி விட்டுக்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.